ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். போன எபிசோடில் மாதவி மயக்கமாயிட்டாங்க. அதை தெளிவிக்கிறதுக்காக கல்யாணியை காலவர் கூட்டிகிட்டு வந்து மயக்கத்தை தெளிவிச்சாருன்னு பார்த்தோம். வாங்க இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். கல்யாணியோட அம்மா வந்து சண்டை போட்டு கல்யாணியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காலவர் வந்து யோசிக்கிறாரு, தவ வாழ்க்கை வாழ்ந்தும் கூட இந்த பெண்கள்லாம் வந்து இவ்வளோ கீழ்த்தரமாக வந்து நடந்துக்கிறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் உசிநாரன் மன்னன் சொன்ன ஒரு வரிகளை வந்து நினச்சி பார்த்துக்கிறாரு. அமானுஷ சக்திகள் நிறைஞ்சு இருந்தாலும் சிலர் வந்து அதை உலக நன்மைக்காக பயன்படுத்தாமல் துஷ்பிரயோகம் தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற வரிகளை வந்து நினச்சி பார்த்துக்கிறாரு. அதுக்கப்புறம் குடிலுக்குள்ளே வந்து பேச்சு சத்தம் கேட்குது. மாதவி தான் பேசுகிறாங்க. கல்யாணி அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த பெண் கல்யாணி வந்துட்டாலான்னு குடிலுக்குள்ளே போய் காலவர் பார்க்குறாரு. ஆனால் அங்கே யாருமே இல்லை. மாதவி தனக்கு தானே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. வா கல்யாணி, நாம் போய் தடாகத்தில் நீராடி விளையாடிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலவர் கேட்குறாரு, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா, நான் என் கல்யாணி மான்குட்டிக்கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க. அங்கே யாருமே இல்லையே அப்படின்னு அப்புறம் புரிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் அந்த சித்தபிரமை வந்து மாதவிக்கு வந்துருச்சு அப்படின்னு. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ வந்து காலவரும் வந்துட்டார். வந்து பார்த்துட்டு எல்லாம் நலமாக இருக்கீங்களா அப்படின்னு நலம் விசாரிக்கிறாரு. காலவர் வந்து நடந்ததையெல்லாம் சொல்கிறாரு, மாதவிக்கு ஏற்பட்டதையெல்லாம். அதை வந்து அவர் பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் காலவரை வந்து பாராட்டுறாரு. நான் நினச்சபடியே வந்து நீ நல்ல சிஷ்யனாக தான் இருந்திருக்க, இனிமேல் வந்து நீ உயர்வ, உனக்கு வந்து முன்னேற்றம் தான் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ளே போய் மாதவியை பார்க்குறாங்க. விஸ்வாமித்திரர் மாதவியை வந்து தட்டி எழுப்புறாரு. அது எழுப்பி நான் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்து யமதர்மன் அப்படின்னு மாதவி சொல்கிறாங்க. விஸ்வாமித்திரர் சிரிச்சுட்டே வந்து வெளியே போயிட்டு கொஞ்சம் மூலிகைகள்லாம் கொண்டு வந்து அது சாறு பிழிஞ்சு மாதவிக்கு கொடுக்குறாரு. சில நாட்கள் வந்து அந்த வைத்தியத்தில் வந்து மாதவியை நல்லா ஆயிட்டு குருதேவரை வந்து வணங்குறாங்க. மாதவியோட நிலைமையை பார்த்து அவரே வந்து கண் கலங்குறாரு. நாமளும் வந்து இந்த பாவத்துக்கு ஆளாயிட்டோமே அப்படின்னு. அப்போ விஸ்வாமித்திரர் வந்து சொல்கிறாரு, ரொம்ப அழகாக இருக்கிறதும் ஆபத்தானது தான், அனர்த்தத்தை விளைவிக்கும். அதுவும் இல்லாமல் நீ நீ நித்திய கன்னியாக இருப்ப அப்படின்னு சான்றோர்கள் உனக்கு கொடுத்த வரம் வந்து இயற்கைக்கு விரோதமானது. உன்னோட அபரிமிதமான அழகும் இளமையும் வந்து நித்திய கன்னி வரமும் ரெண்டும் ஒன்று சேர்ந்ததுன்னா இந்த உலகமே தாங்காது. அதனால தான் வந்து உன்னோட விதியை கடவுள் இப்படி படைச்சிட்டாரு போல இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமலா நானும் அதுக்கு ஒரு காரணமாயிட்டேன்னு வருந்துறாரு. தபஸ்வியாக இருக்கிற நானும் உன் மேலே மோகம் கொண்டது வந்து தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கிற மகா சக்திக்கு முன்னாடி நானுமே ஒரு துரும்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒரு சந்ததி உருவானதும் இதுக்கு மேலே நான் உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். நீங்கள் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆசிரமத்தில் மாதவி வந்து கருவை விடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தைக்கு அஷ்டகன் அப்படின்னு பெயர் சூட்டுறாங்க. குழந்தைய வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட ஒப்படைச்சிட்டு காலவரும் மாதவியும் விடை பெறுறாங்க. நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.